உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம 10வது நாளுக்கு வந்திருக்கோம். ஹீலிங் ஸ்கூல்ல 10வது நாள் இன்றைக்கு. நிச்சயமாய் தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், அவர் சுகமாய் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. நம்ம பார்த்திருக்கோம், இந்த சுகத்தை பற்றின காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சுகம் என்கின்ற வார்த்தையை முதல்ல தேவன் தான் பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம வியாதியே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம் என்று நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம தெய்வீக சுகம் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கடவுள் விரும்புறாரா? எல்லாருக்கும் இருக்குது. அது அவர் விரும்புறாரா? அதுவும் ஏன்னா எனக்கு கொடுக்க விரும்புறாரா? ஏன்னா நான் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கேன், இவ்வளவு அக்கிரமம் பண்றேன், இது எனக்கா கொடுக்க விரும்புறாரா? அதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த தெய்வீக சுகம் என்பது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் மூலமா தான் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வியாதியின் ஆரம்பத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வியாதியினுடைய விளைவுகள் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த நோயிலிருந்து வெளியேறுவது, எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளிலிருந்தும் நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வசனங்கள் அடிப்படையில வைத்து பார்த்தோம். அதுல குறிப்பா நம்ம 2 காரியங்களை நம்ம குறித்து தியானித்தோம். ஒண்ணு என்ன, பிறக்கும் பொழுதே இருந்த எல்லா சரீர குறைபாடுகளையும், இருக்கிற எல்லா சரீர வியாதிகளும் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்க, பலர் என்ன சொல்றாங்க, இது எங்க பரம்பரை வியாதி அப்படின்னு பாத்திருக்கீங்களா? சில குடும்பத்துல சுகர் வந்ததுன்னா பாத்துங்க, அப்படியே அந்த சுகர் கண்டினியூ அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம டிஎன்ஏ ஏற்கனவே மாற்றப்பட்டாச்சு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க. நம்முடைய டிஎன்ஏ என்னது? டிவைன் நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டி. ஒரு போதகர் எப்படியா சொன்னார் பாருங்க. அந்த டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் மாத்திட்டார். என்ன? டிவைன் நேச்சர் ஆஃப் ஆல்மைட்டி. நம்முடைய டிஎன்ஏ மாற்றப்பட்டது. நம்மளுக்கு என்ன பரம்பரை வியாதியே இல்லையா? மரபணுக்கள் எல்லாம் மாறிடுச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? மரபணு சார்ந்த வியாதிகள் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இயேசு விசுவாசிகளுக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் அவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, இந்த வம்சத்துல இருக்குது, அந்த எந்த வம்சத்திலே கிடையாது. தெய்வீக சுகம் நமக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? அந்த வியாதியெல்லாம் நீக்கி இருக்கிறார், சரீர குறைபாடுகள் நீக்கி இருக்கிறார். பார்த்தோம். நம்ம மன வளர்ச்சி கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெய்வீக சுகம் இருக்குது பாருங்க. அது அந்த நோயெல்லாம் வந்து தேவன் குணமாக்குறாரு, சரீர வியாதியில இருந்து குணமாக்குறாரு அப்படின்னு சொல்லிதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் 9வது நாள் என்ன பார்த்தோம்னா, மரணத்திற்கு நேராக எடுத்து செல்லும் வியாதியில கூட இயேசு கிறிஸ்து குணப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், சிறிய வியாதிகளை கூட தேவன் குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க என்ன பிரதர், இது எங்களுக்கே தெரியுமே. விஷயம் என்ன தெரியுங்களா? நமக்கு பெரிய விஷயம், நம்ம ஒரு நினைப்பு வச்சிடறோம். என்ன, இயேசு கிறிஸ்து வந்து சின்ன வியாதிகளை தான் குணமாக்க மாட்டாரு, பெரிய பெரிய வியாதிகளை தான் குணமாக்குவாரு அப்படின்னு நம்ம ஒரு எண்ணங்களை வச்சிருக்கோம் பாருங்க. பாருங்க, குறிப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன, இந்த தெய்வீக சுகம் எல்லா வியாதிகளும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். தெய்வீக சுகம்ன்றது என்ன? நோயே இல்லாம வாழ்றதுதான் தெய்வீக சுகம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா வியாதிகளுக்கும் சுகத்தை ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்காரு. நம்ம ஏன் இன்னைக்கு சில பர்டிகுலரா எடுத்து பாக்குறோம்? பிறக்கிற பிறந்ததுல இருந்தே பிறக்கும் பொழுதே இருக்கிற சரீர குறைபாடு, சரீர வியாதி, அப்புறம் நேற்றைய தினம் பார்த்தோம் என்ன, மரணத்திற்கு ஏதுவாக எடுத்து செல்கிற வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் தான் குணப்படுத்துறாங்க. ஏன் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கிறோம்னா, பாருங்க, விசுவாசம் கேள்வினால்தான் வரும் பாருங்க. சுகத்தை பற்றி கேட்கணும் பாருங்க. ஏன்னா இன்றைக்கு சில பேர் வந்து என்ன, இப்பேற்பட்ட வியாதிகள்ல இருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட வியாதிகள் இருந்து தெய்வீக சுகம் வேணும்னா என்ன, இந்த மாதிரி வியாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணியிருக்காரு என்று தெரிஞ்சுக்கணும். அதுதான், அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து பேசுறோம் பாருங்க. இல்லைன்னா நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம், இயேசு எல்லா வியாதிகளுக்கும் குணமாயிருக்கு. ஆமா, உண்மை அதுதான். ஆனா ஏன் அதை பர்டிகுலரா எடுத்து பாக்குறோம்னா, தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டு வச்சிட்டோம். இல்ல, இயேசு இந்த வியாதி தான் குணமாக்காரு, இந்த வியாதி குணமாக்க மாட்டாரு, மேபி அப்படிதான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லா வியாதியிலும் குணமாக்குவார். பார்த்தோம். நம்ம மரணத்துக்கு நேராக நடத்தி செல்கிற வியாதியை குணமாக்குவார். அது மட்டும் இல்லாம என்னவா, பிறக்கும் போதே சரீர குறைபாடு, சரீர வியாதி, அதையும் குணமாக்குறார். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிறிய சிறிய வியாதிகளை கூட இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். அதாவது இப்படி சொல்லலாம், நல்லா புரியும். மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி செல்லாத வியாதிகளை கூட இயேசு குணப்படுத்துகிறார். பாருங்க, வியாதியை 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. இந்த மருத்துவ உலகத்துல வியாதியை வந்து என்ன பண்றாங்கன்னா 2 விதமா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒண்ணு என்ன, ஒரு வியாதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த வியாதி வந்துருச்சுன்னா நீங்க மரணத்துக்கு நேராக அந்த வியாதி உங்களை எடுத்துட்டு போயிடும் அப்படின்றாங்க. இன்னொரு வியாதி வந்துருச்சுன்னா
இந்த வியாதி வந்து உங்களை மரணத்துக்கு நேராக எடுத்து செல்லாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்த இதுல ரெண்டு ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. என்ன ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்கன்னா, இந்த மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி செல்கிற வியாதிகள் பயங்கரமான வலி கொடுக்கும் அப்படின்றாங்க. சில நேரங்கள்ல வலி கொடுக்காதுன்றாங்க. அதே மாதிரிதான் என்ன, இந்த மரணத்துக்கு ஏதுவாக நடத்தி செல்லாத வியாதிகளும் சில நேரங்கள்ல பயங்கரமான வலி கொடுக்கும், சில நேரங்கள்ல வலியை கொடுக்காது அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆக மொத்தம் என்ன, வியாதி இந்த எல்லா வியாதிகளும் இயேசு குணமாக்குறாரு பாருங்க. இன்றைக்கு நம்ம இந்த குறிப்பா ஏன் இந்த காரியத்தை எடுத்து பார்க்க போறோம்னா, சிறிய சிறிய வியாதிகளை கூட தேவன் குணப்படுத்துறாரு பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் என்னன்னா, இதெல்லாம் குணப்படுத்துவார் அப்படின்றாங்க சிலரு. இது கூடமா குணப்படுத்துவாரு, சின்ன புண்ணு இருக்குது. சில பேர் யோசிக்கிறாங்க, இந்த சின்ன புண்ணு கூட இயேசு குணமாக்குவாரா, ஏன் அவருக்கு அதான் வேலையா அப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அவருடைய பார்வையில எல்லாமே வியாதிதான். எல்லாமே வியாதிதான். சின்ன வியாதி, பெரிய வியாதி, கடவுள் அப்படிலாம் கடவுள் கேட்டகரைஸே பண்ண பாருங்க வியாதியில. மனுஷங்க நம்ம பண்ணிக்கிட்டோம், இது சின்ன வியாதி, இது பெரிய வியாதி அப்படின்னு. இல்லைங்க, தேவன் வியாதி வியாதின்னு பாக்குறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவருடைய பார்வையில அது நோய் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வியாதி தான். நம்ம ஏன் இது பர்டிகுலரா பேசுறோம்னா, இன்றைக்கு அதை நினைத்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த சின்ன வியாதி கூட குணப்படுத்துவாரா, அவர் பெரிய பெரிய வியாதிகளை தான் குணப்படுத்த, இல்லைங்க, சின்ன வியாதி கூட குணப்படுத்துவார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 38, 39 வசனத்துல இப்படியா சொல்லப்படுகிறது, படிக்கிற பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38, 39ல, பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடு ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குது? சீமனுடைய மாமியார் பயங்கர ஜுரத்துல இருக்காங்க. உடனே என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த வியாதியை பார்த்து பேசுறாரு. உடனே வியாதி போது பாருங்க. என்ன நம்ம நினைக்கிறோம், ஜுரம்லாம் சின்னது தானே, அதுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதை வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டோம் பாருங்க. சில பேருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு சில பேருக்கு தோல் வியாதிகள் இருக்கும், இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கும், அது கண்டுக்காமே இருக்கும். இந்த வியாதிகள்லாம் ஜோம் பண்ணா கடவுள் செய்வாங்க, கண்டிப்பா செய்வாருங்க. சில பேருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும் பாருங்க. இந்த மைக்ரேன் சொல்லுவாங்க, ஒத்த தலைவலி எல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி வரும். அவனா நினைக்கிறாங்கன்னா இது வந்து அப்படியே நம்ம வாழ்க்கையில ஒரு அடாப்ட் ஆயிடுச்சு. இந்த வியாதி சின்ன வியாதி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வாழ்க்கையில அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கும், நம்ம சாகிற வரைக்கும் இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போய் வேதாந்தின் அடிப்படையில அது போய் எல்லா வியாதியில இருந்தும் இயேசு சுகத்தை கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, இவங்களுக்கு சுகர் இருக்குது பிரதர். இப்ப இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, சுகரை வந்து ஒரு சின்ன வியாதி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா தெருக்கு அந்த சுகர் வியாதி இருக்கு பாருங்க. அது தெருக்கு இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க, அது வந்து வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆயிடுச்சு பாருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கையோட அங்கமே கிடையாது. எல்லா வியாதிகளுக்கும் இயேசு சுகத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஏற்கனவே நம்ம சுகத்தை பெற்றிருக்கோம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்க அந்த ஒருவேளை அந்த வியாதிகள் இருக்குதா, உங்களுக்கு வாய் தர சொல்லுங்க, இயேசு நாமத்தை வெளியே போ, இந்த வியாதி உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, இயேசு நாமத்தை வெளியேறுன்னு சொல்லணும். பாருங்க, அதான் ஒரு பெரிய ஒரு போதகர் எப்படி சொன்னார் பாருங்க. என்னன்னா, அவருக்கு வந்து நோயை நெருங்காதாமா அவர் சரீரத்துல. உடனே ஒருத்தர் கேட்டாருமா, என்ன பிரதர் சொல்றீங்க, நோயை உங்க சரீரத்துல நெருங்காதா? ஆமா பிரதர், நான் தினந்தோறும் ஒரு பில்ஸ் சாப்பிடுறேன் அப்படின்றாரு. பில்ஸ்னா என்ன, மாத்திரை, பில்ஸ், ஒரு பில்ஸ் சாப்பிடுறேன் பிரதர் அப்படின்றாரு. உடனே அவர் கேட்கிறாரு, என்ன பிரதர், அப்படி என்ன பிரதர் அந்த பில்ஸ், அது அப்படி என்ன பிரதர் பில்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, காஸ்பில் சாப்பிடுறேன் அப்படின்றாரு. என்ன எப்படி பேசுறாரு, அந்த காஸ்பில்ன்ற வார்த்தையை அவர் பில்லா மாத்திட்டாரு. என்ன காஸ்பில், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவரு தினந்தோறும் உட்கொள்றாரு பாருங்க. பைபிள் ஏதாவது சொல்லுதுல்ல, வேதாந்தத்துல என்ன இயேசு சொல்றாரு, என்ன மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு இருக்கு. என்ன இது, இந்த பில்ஸை டெய்லி சாப்பிடணும் பாருங்க. என்ன இந்த பில்ஸை சாப்பிட பாருங்க, நோய் நெருங்க கிட்டே வராது, நம்மளுக்கு தெரிச்சு ஓடும் பாருங்க நோய்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பில்ஸை நீங்க சாப்பிடுறீங்களா? மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். என்ன சில பேர் சொல்லுவாங்க, அந்த போதும் இருக்குது, இந்த போதும் இருக்குது. பாருங்க இயேசு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. தெய்வீக சுகம் நமக்கு உண்டு, அவ்வளவுதான். பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கும், நாம் தேவனுடைய சரீரம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. நீங்க
சர்ச்சைக்கு போனீங்கன்னா, இந்த கட்டிடமாக இருக்கிற அந்த சர்ச்சைக்கு போனீங்கன்னா பாருங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் சொல்றேன். ஏதாச்சும் ஒரு சின்ன கேப் சர்ச்சில இருந்ததுன்னா, அது இல்லாம அப்படி அப்படி இல்லன்னா அந்த சர்ச் பேக்கிரவுண்ட்ல சின்ன ஒரு ஒரு ஸ்கிராட்ச், சின்ன ஒரு கோடு இருந்ததுன்னா உடனே என்ன பண்றாங்க? உடனே சரி பண்றாங்க. ஏன்? ஏன்னா அந்த சின்ன ஸ்கிராட்ச் கூட தெரிஞ்சா கூட வீடியோ கேமரா எடுக்கும்போது அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம சர்ச்சில சின்ன சின்ன அந்த ஹோல்ஸ் இருந்ததுன்னா கூட என்ன பண்றாங்க? உடனே அடைக்கிறாங்க. அது ட்ரை பண்றாங்க. ஏன்னா அழகா வச்சுக்கணுமே. ஏன்னா தேவனுடைய ஆலயம் ஏன்னா இந்த ஆலயத்துல கூடி வந்து ஆராதிக்கிறாங்களே, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டிடத்துல வந்து ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அவ்வளோ ஒர்க் அவுட் பண்றாங்க பாருங்க. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கும் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இது சின்ன வேலை தானே, இதை அப்படியே விட்டுறலாம். இதுக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. சின்ன வியாதியாலும் சரி, பெரிய வியாதியாலும் சரி, இயேசு சுகமாக்குறாங்க. அவ்வளவுதான். பாருங்க, ஜுரம் கூட சின்ன வியாதின்றாங்க பாருங்க. நம்ம பார்வையில ஜுரம் வந்துட்டு தானே போவோம். அதுக்கு என்ன? இல்ல இல்ல, வராது, வரக்கூடாது. அதான் அதான் தேவன் விரும்புறாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க. பைபிள்ல எங்கன்னா சொல்லப்பட்டிருக்கா? நம்முடைய தேவன் அவர் வந்து வியாதியை கொடுக்கிற தேவனா? இல்லைங்க. நம்முடைய தேவன் சுகத்தை கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? சொல்லாமா? நம்ம வாய் திறந்து சொல்லாமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்ன? இயேசு நம்மளை குணப்படுத்துகிற தேவன். ஏதோ பிறக்கிற வியாதி மட்டும் இல்லைங்க. பிறக்கும் போதே எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த சரீர குறைபாடு இருக்கு, இந்த சரீர வியாதி இருக்கு. அது மட்டும் குணமாக்க மாட்டாரு. எல்லாவற்றையும் குணமாக்குறாரு பாரு. மரணத்துக்கு ஏதுவாக நடத்துகிற வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவாக நடத்தாத வியாதிகள், சின்ன வியாதி, பெரிய வியாதி, எல்லா வியாதியும் குணப்படுத்துறாரு இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா இன்றைக்கு? நீங்க யோசிக்கலாம். அது எப்படி பிரதர்? அவர் செய்வாருங்க. அவர் எல்லாம் முடியும். கல்வாரி சிலுவை ஏற்கனவே செஞ்சிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? கல்வாரி சிலுவை ஏற்கனவே செஞ்சு விட்டார் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு? அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வருகிற காலங்கள்ல நம்ம இன்னும் தெய்வீக சுகத்தை பற்றின இந்த நாமங்களை பற்றி பார்ப்போம். இந்த நாமம் எதற்காக அந்த நாமத்தை பயன்படுத்துறாரு? யெகோவா ராஃபா என்று சொல்லப்படுகிறது. வருங்கால நம்ம பார்க்க போறோம். இந்த யெகோவா ராஃபா பாருங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சுகம் பாருங்க, ஒரு பலவீனமா இருக்கும்போது, டயர்டா ஃபீல் பண்ணும்போது சொல்லுங்க, யெகோவா ராஃபான்னு சொல்லுங்க. சிம்பிளா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் என்று சொல்லப்படுது. என்ன? யெகோவா ராஃபான்னு சொல்லுங்க வாய் திறந்து. இல்லைன்னா பைபிள சொல்ல பாருங்க, அவரின் பரிகாரி கர்த்தர், இயேசு என் பரிகாரி கர்த்தர்னு சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஏற்கனவே தெய்வீக சுகத்துக்கு சொந்தக்காரர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐ மீன், கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.